ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை சுவையாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாக்கிய பஞ்சாங்கமாக இல்லாத திருக்கணித பஞ்சாங்கமாக, இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தில் எது சரி அப்படின்னு பல நேயர்கள் தொடர்ந்து நம்மளுடைய கமெண்ட்டில் கேட்டுக்கிட்டே வருவாங்க. இருந்தாலும் இதை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு பேச வேணாம் அப்படின்னு நினச்சா கூட சில நேரங்களில் ஒரு உருப்படியான கேள்வி, முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொல்லி ஆகணும். அவங்கவுங்க பர்சனல் ஜாதகத்தில் உள்ள பாயிண்ட்ஸ் எடுத்து கேட்டால் நம்மளால் எல்லாம் சொல்ல முடியாது. தவிர ஓரளவு பொதுவான விஷயங்களுக்கு நம்ம சில பலன்களை சொல்லி தான் ஆகணும். அவங்களோட சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்படிங்கிற வகையில் நம்ம பார்க்குறோம். யார் யார் எந்தெந்த பஞ்சாங்கங்களை பயன்படுத்திக்கிறாங்க அப்போதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முதல்ல பார்க்கும்போது பஞ்சாங்கம்னா என்ன அப்படின்னு நம்ம ஏற்கனவே நிகழ்ச்சியில் சொல்லியிருந்தால் கூட இன்றைக்கி நம்ம சொல்லிடும். நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இப்படி 5 விஷயங்கள். இந்த 5 விஷயங்களுடைய அங்கங்களை தான் அங்கங்களை தான் பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதுக்கு தமிழில் ஐந்திரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. 5 விஷயங்களை தெளிவாக குறிப்பிடுறதுனால இதுக்கு பேர் பஞ்சாங்கம் அப்படின்னு ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நாள், இப்போ இன்றைக்கி என்ன கிழமை, அடுத்தது நட்சத்திரம், இன்றைக்கி என்ன நட்சத்திரம், எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் என்ன நட்சத்திரம், அடுத்தது திதிங்கிறது நட்சத்திரத்தில் பாதி, அதில் பாதி கரணம், அதுக்கப்புறம் யோகம். இப்போ இந்த 5 விஷயங்களை தினசரி நம்ம ஃபாலோ பண்ணுறதா ஜோதிடத்தை அறிந்தவர்கள் அதை கற்றுக்கிறவங்க, இது சம்மந்தமாக அந்த ஜோதிடத்தை தொழிலாக எடுத்தவங்க டெய்லி பார்த்துட்ருப்பாங்க. இந்த இடத்துல இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, வாக்கிய பஞ்சாங்கமா அல்லது திருக்கணித பஞ்சாங்கமா, இது ரெண்டில் எது சரியாக வரும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் நடைமுறைக்கு வராத காலகட்டத்தில் நம்ம ஜோதிடம் அப்படிங்கிறது இன்றைக்கி நேற்று வந்ததில்லை. மனிதன் தோன்றி நாகரிகம்லாம் வளர்ந்து எப்போ சூரியன், சந்திரன், அந்த பருவ காலங்களை கணிக்க தொடங்கினாங்களோ அப்போவே வந்துடுச்சு. தொல்காப்பியர் காலத்திலே பார்த்திங்கன்னா இந்த வானவியல் சாஸ்திரங்கள் பற்றி, வானவியலை யார் சொல்கிறாங்க அப்படிங்கிற குறிப்பு நம்ம தமிழகத்திலே இருக்குது. இப்போ இந்த ஜோதிடம்ங்கிறது பல்வேறு நிலைகளில் பல்வேறு மாற்றங்களை கடந்து தான் வந்திருக்குது. ஆரம்பத்தில் ஒரு சில விஷயங்கள் ஒருத்தவங்க சொல்ல அதுக்கப்புறம் நாடுகள், மக்கள்லாம் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போக வர வணிக ரீதியாக யவனர்கள்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது போல் எல்லாம் வளர தொடங்கிய பிறகு பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சில ஜோதிட முறைகள் நம்ம நாட்டுக்கு கலந்துருக்கு. நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிட முறைகள் அந்த நாடுகள்லையும் போய் கலந்துருக்கு. இப்போ நம்மளுடைய கேள்வி வாக்கிய பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறதா திருக்கணித பஞ்சாங்கத்தை பயன்படுத்துகிறதா? அப்படி பார்க்கும்போது அந்த காலத்தில் ஜோதிடத்தோட முன்னோர்கள் இருக்காங்கல்ல, ரிஷிகள்னு வச்சுக்கலாம், ஞானிகள்னு வச்சுக்கலாம், சித்தர்கள்னு வச்சுக்கலாம். இவங்களுடைய காலத்துக்கத்தில் பல நூறு வருடங்கள் ஆராய்ச்சிக்கு பின்னாடி தான் ஒரு ஸ்டெப்பாக கண்டுபிடிச்சி வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு ரிஷிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த காலத்தை கணிக்கும் போது அவங்க ஒரு வரையறைகளை வைக்கிறாங்க. இத்தனை மணிக்கு இந்த மாதத்தில் இது வரும்னு சொல்லிட்டு அது குறிப்பிட்ட ஒரு டயத்தை வைக்கும்போது அந்த அடிப்படையில் தொடர்ந்து கணிக்கப்பட்டு வந்துடுது தான் வாக்கிய பஞ்சாங்கம். சித்தர்கள், ரிஷிகள், அப்புறம் ஞானிகளோட வாக்குகளுக்கு இணைந்து அவங்களோட கணக்கில் நம்ம சொல்லப்பட்ட அந்த கிரக அசைவுகள், கிரக இயக்கங்களை வச்சு கணிக்கப்பட்டது தான் வாக்கிய பஞ்சாங்கம். இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வரை பல்லாயிரம் ஆண்டுகளாக தொடர்ந்து நம்ம நாட்டில் புழக்கத்தில் இருந்துட்டு வருது. இப்படி கலீலியோ போன்ற விஞ்ஞானிகள் இந்த மாதிரி தொலைநோக்கு கருவிகள்லாம் கண்டுபிடிச்ச பிறகு வானத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நகர்வுகள் எல்லாம் துல்லியமாக கணிக்க ஆரம்பித்தாங்க. அப்படி கணிக்கும் போது பார்த்திங்கன்னா ஏற்கனவே வாக்கிய பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்ட விஷயத்துக்கும் இன்றைக்கி கிரகங்களோட நகர்வுகள், இயக்கங்களுக்கும் சிறு சிறு வேறுபாடுகள் வர ஆரம்பித்ததுனால அதில் உள்ள சில ரெக்டிஃபிகேஷன், அதாவது திருத்தங்களை செய்து வெளியிடப்பட்ட கணிதம் தான் திருக்கணிதம். அதனால் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படிங்கிற பெயர்கள் இப்போ தான் வந்தது. இந்த திருக்கணித பஞ்சாங்கத்தோட வரவுங்கிறது ஒரு 50 வருஷம், இந்த மாதிரி 50-60 வருஷங்களாக தான். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா 1954க்கு பிறகு தான் திருக்கணித பஞ்சாங்கத்தை அதிக அளவு கொஞ்சம் கொஞ்சமாக பரவலாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா திருப்பதியில் நடக்கக்கூடிய திருவிழாக்கள், உற்சவங்கள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தில் அடிப்படையில் தான் நடைபெறும். ஆனால் நம்ம ஊரில் நடக்கக்கூடிய இந்த கோயில்களில் நடக்கக்கூடிய குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் பார்த்தோம்னா இதெல்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையில் தான் இன்னை வரைக்கும் நடைபெறும். சரி, இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். நேராக ஒரு ஜாதகத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா கணக்கு சரியாக வருதா, இல்லை திருக்கணிதத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட அந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பார்த்தா எது சரியாக வருது அப்படின்னு எடுக்கும்போது சில நேரங்களில் வாக்கிய பஞ்சாங்கங்கள் சரியாக வரும், சில நேரங்களில் திருக்கணித பஞ்சாங்கம் சரியாக வரும். இன்னும் கூட இது என்னங்க இப்படி சொல்கிறீங்க, எதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை. சிலருடைய ஜாதகங்களில் பார்க்கும்போது
இது வந்து சில நேரங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தோட கிரக அமைப்புகள் சரியாக பொருந்த மாட்டேங்குது. சில ஜாதகங்கள் பார்க்கும்போது திருக்கணிதத்தோட பஞ்சாங்க அமைப்புகளும் பொருந்த மாட்டேங்குது. அப்படி பண்ணும்போது என்ன செய்யறது அப்படின்னு சொல்லும்போது, ஜோதிடம் பார்க்க வரக்கூடிய நபர்கள்ட்ட சில கேள்விகளை கேட்க வேண்டியதாக இருக்குது. அப்படி கேள்விகளை கேட்டு ஒன்றுமே கிடையாது. இப்போ ஒரு வந்து புரட்டாசி மாதம் வந்து பிறக்குதுன்னா, சூரியன் வந்து 6 மணிக்கெல்லாம் மறுநாள், அதாவது முதல் நாள் வரைக்கும் ஆவணி மாதம் வரைக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மறுநாள் சூரிய உதயத்துக்கே வந்து புரட்டாசி மாதத்துக்கு வந்துடுதா, கன்னி ராசிக்கு வந்துடுதா அப்படிங்கிறது சில டவுட் வரும். அதே போல் நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் ஒரு நட்சத்திரம் வந்து தொடங்குகிற நேரமும் முடியுடைய நேரத்துக்கும், திருக்கணித பஞ்சாங்கத்தில் அந்த நட்சத்திரம் தொடங்கி முடிவடைகிற நேரத்துக்கும் நிறைய மாற்றங்கள் வருது. அப்படி வரும்போது ஒருத்தவங்களுடைய திசை புத்தியை கணக்கிடும் போது வாக்கிய பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு திசையோ புத்தியோ முடிஞ்சிடும், திருக்கணிதத்தில் அதுக்கப்புறம் முடியாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னு பார்த்திங்கன்னா, திருக்கணிதத்தில் ஒரு திசை முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் 1 வருஷம் 2 வருஷம் கழித்து தான் வாக்கிய பஞ்சாங்கத்தில் முடிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பல குழப்பங்கள் இருக்க. இதை எதை வச்சு சரி பண்ணுறது? அப்போது ஒரு ஜாதகத்தில் வெறும் திசா புத்தியை மட்டுமே பார்த்து பலன் சொன்னால் இந்த 2 பஞ்சாங்கத்தில் எது மேட்ச் ஆகுதுங்கிறதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதே போல் இப்போ நாங்களாம் என்ன பண்ணோம்னா, எங்களுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த பாணியில் நாங்கள் சில விஷயங்களை வந்து மாற்றிப்போம். அந்த மாற்றிக்கும் போது பார்த்திங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கத்தையும் விட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தையும் விட்டு நாங்கள் சில நேரங்களில் சில மாற்றங்கள் லக்னத்தை மாற்றி போட்டு சில நேரங்களில் வந்து நாங்கள் பலன் சொல்ல ஆரம்பிப்போம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, ஜீவலக்கணம் அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க. ஜீவலக்கணம் அப்படிங்கிறது, நாம் இப்போ பிறக்கிற நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரத்தில் பார்த்திங்கன்னா, குழந்தை வந்து தாயோட வயிற்றுலேருந்து வெளியில் வந்தோடனே அது குழந்தையோட பிறந்த நேரமாக எடுத்துக்கிறதா, அப்படி இல்லைன்னா தாயோட வயிற்றில் பிறந்த பிறகு தொப்புள் கொடியை கட் பண்ணுறாங்கல்ல, அது வரைக்கும் அதோட தாயோட சுவாசத்தை தானே சுவாசிச்சிட்ருக்கோம். அப்போ தொப்புள் கொடியை கட் பண்ண பிறகு தான் அந்த குழந்தை வந்து உண்மையிலே முதல் சுவாசத்தை ஆரம்பிக்குதுல்ல, அதை பிறந்த நேரமாக எடுத்துக்கிறதுன்னு ஒரு குழப்பம் இருக்கும். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ எங்களோட ஜெனரேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க பார்த்திங்கன்னா, மருத்துவமனையில் போய் பிறக்கிற குழந்தைகள் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். மேக்ஸிமம் வீட்டிலே தான் எல்லாம் டெலிவரி ஆகிடும். இப்போ வந்து எதுவாக இருந்தாலும் மருத்துவமனையில் டெலிவரி ஆகிறது தான் இப்போ வந்து வாடிக்கையாக இருக்கிறதுனால, அப்போ அந்த மாதிரி வந்து பிரசவ அறையில் சேர்க்கப்பட்ட தாய் அந்த பிரசவ நேரத்தில் தாயையும் குழந்தையும் பத்திரமாக வந்து காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் மட்டும்தான் டெலிவரி பார்ப்பாங்களே தவிர, கரெக்டாக தொப்புள் கொடியை எப்போ வெட் பண்ணுறது, குழந்தை எப்போ தாயோட வயிற்றில் வருதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள், அந்த மாதிரி நர்ஸுகள், அந்த மாதிரி மகப்பேறு மருத்துவர் யாருமே வந்து கடிகாரத்தை டக்கு டக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்கங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் என்ன பண்ணணும்னா, இந்த குழந்தை பிறந்த நேரம் சரியாக தவறா, இந்த ஜாதகம் கணிக்கப்பட்ட நேரம் சரியாக தவறா அப்படின்னு பார்க்கும்போது, எங்களுடைய நெல்லை வசந்தன் ஐயா எங்களுக்குள்ள சொல்லிக் கொடுத்த சில தகவலின் அடிப்படையில், அவர் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் அடிப்படையில் நாங்கள் இந்த ஜீவலக்கணத்தை கணிப்போம். அப்போ பார்த்திங்கன்னா, சில நேரங்களில் வாக்கிய பஞ்சாங்கத்தில் கணித்திருக்கக்கூடிய லக்கணத்தையும் மாற்றி போடுற மாதிரி வரும். சில நேரங்களில் திருக்கணித பஞ்சாங்கத்தில் கணித்திருக்கக்கூடிய லக்கணத்தையே மாற்றி போடுற மாதிரி வரும். சில நேரங்களில் ரெண்டுத்துலேயும் ஒரே மாதிரியான லக்கணம் சில கிரக அமைவுகளை காட்டும், அதையும் மாற்றி போட வேண்டிய சூழல்கள் எங்களுக்கு உருவாகும். இதுக்கு அடிப்படை எப்படின்னு பார்த்திங்கன்னா, சில பெயர்கள் இப்போ நாங்கள் ஜாதகம் வந்து எங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறமே பார்க்கணுன்னா டக்குன்னு பார்த்துட்டு பலன்லாம் சொல்ல முடியாது. ஜாதகத்தை போட்ட பிறகு அவங்களோட தாய் பேர், தந்தையோட பெயர், இதை முதல்ல அங்கே வெரிஃபிகேஷன் பண்ணி எடுக்கணும். அப்புறம் இந்த 64 வகையான ஜாதகத்தில் இது என்ன பேட்டர்ன் ஆஃப் ஜாதகங்கிறத பார்க்கணும். சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா, நம்ம தாயாருக்கு வந்து 4ஆம் இடத்தை தாயாராக எடுப்போம். சில அமைப்பு உள்ள ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல தாயாரை எடுக்கிற மாதிரி சில சூழல்கள் வரும். அதுக்கு அடுத்ததும் பார்த்திங்கன்னா, இந்த ஜாதகத்தோட அமைப்பை பொறுத்து சில லக்கணங்கள் ராகுக்கு எது பிடிக்குள்ள எல்லா கிரகங்களும் அமர்ந்திருந்தால் வழக்கமாக ஜோதிடம் பார்க்குற முறைகள் வந்து தவறாகும். அதனால் வாக்கிய பஞ்சாங்கத்தை பார்த்து ஜாதகத்தை குறித்து கொள்ளலாம். அப்படி இல்லையா, திருக்கணித பஞ்சாங்கத்தை பார்த்து ஜோதிடத்தை குறித்துக்கலாம். ரெண்டுத்தையும் இந்த ஜாதகத்தை குறிச்சிக்கிட்ட பிறகு எது சரியாக இருக்குங்கிறத நீங்கள் சில விஷயங்களை வச்சுக்கணும். இப்போது ஒரு நட்சத்திர பாதசாரத்துலேயும் ஒரு கிரகம் நிற்கும்போது சில பலன்கள் இருக்குது. அதே போல் ஒரு ராசியில் ஒரு கிரகம் என்ட்ரி ஆகும்போது சில கிரக அமைப்புகள் இருக்குது, சில பலன்கள் இருக்குது. இந்த பலன்கள்லாம் ஓரளவு தெரியணும். முழுமையாக தெரிஞ்சால் நம்ம ஞானி ஆகிடுவோம், ஓரளவு தெரியணும். அதுக்கு தான் நான் சொல்லும்போது, இப்போ வந்து ஆவணி மாதத்தில் முடிகிற காலகட்டத்தில் 6 மணியை தாண்டி தான் புரட்டாசி மாதம் தான் கணக்கில் பிறந்திருக்கு குழந்தை. ஆனால் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா ஆவணி மாதத்தில் அங்கேயே தான் காமிக்கும் பஞ்சாங்கத்தில். ஏன்னா அந்த கரெக்டான அந்த டிகிரி 150 டிகிரியை கடந்த பிறகு தானே வந்து கன்னிக்குள்ளே என்ட்ரி ஆகும். அப்படி பார்க்கும்போது இதில் கன்னியில் இருக்கா சூரியன் அல்லது சிம்மத்தில் இருக்கா சூரியனுங்கிற ஒரு குழப்பம் வரும். அப்போ வரும்போது சிம்மத்தில் சூரியன் இருந்தால் என்ன பலன் சரியாக இருக்கும், கன்னியில் சூரியன் வந்தால் என்ன பலன் சரியாக இருக்கும், இப்படி நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுக்கு சில பெயர்களை அடிப்படையாக சொல்லலாம், சில இன்சிடெண்ட்டுகள் அடிப்படையாக சொல்லி தான் அந்த மாதிரி சில விஷயங்களை கணிக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நட்சத்திரம் தொடங்குறப்பையும் இன்னொரு நட்சத்திரம் முடிகிறப்பையும் 4ஆவது பாதம் முடிஞ்சு
அடுத்த நட்சத்திரத்தோட 1வது பாதம் தொடங்குறப்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சந்திரன் வந்து நின்றுடும். அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டிங்கன்னா சந்தின்னு சொல்லுவோம். ராசிலையும் சந்தியில் வந்து நட்சத்திரம் அந்த சந்திரன் நிற்கும். அதே போல் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களுக்கு இடைப்பட்ட சந்திலையும் இந்த சந்திரன் வந்து நிற்கும். அப்போ முன்னாடி நட்சத்திரமா பின்னாடி நட்சத்திரமா அப்படிங்கிறத எப்படி கால்குலேஷன் பண்ணுறதுங்கிறத எடுக்கணும். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பஞ்சாங்கம் வந்து நட்சத்திரத்தோட 4ஆம் பாதத்தை காமிக்கும், இன்னொரு பஞ்சாங்கத்தை பார்த்திங்கன்னா அடுத்த நட்சத்திரத்தோட முதல் பாதத்தை காமிக்கும். இப்படியெல்லாம் வந்து நிறைய குளறுபடிகள் வரும்போது ஒரு நட்சத்திர சாரத்திலையும் ஒரு கிரகம் நிற்கும்போது என்னென்ன பலன்களை கொடுக்கும் இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த கிரகத்தை எந்த கிரகம் பார்க்குது சேர்ந்து இருக்கிறத பார்த்து அதுக்கு சில பெயர்கள் இருக்குது, சில நிகழ்வுகள் இருக்குது, இதெல்லாம் அவங்க லைஃப்பில் நடந்ததா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிக்கிட்டு தான் சரி பண்ண முடியும். அதனால் வாக்கிய பஞ்சாங்கம் தவறுன்னு சொல்ல முடியாது, திருக்கணித பஞ்சாங்கம் சரின்னு சொல்ல முடியாது. 2 பஞ்சாங்கத்தையும் சில நேரங்களில் ஒப்பிட்டு பார்த்து தான் சில பலன்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் ஜோதிடர்கள் இந்த பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவோம், அந்த பஞ்சாங்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்ல முடியாது. என்னுடைய ஆசான் நெல்லை வசந்தன் ஐயா வந்து தொடர்ந்து வாக்கிய பஞ்சாங்கம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கத்தில் உள்ள திருத்தங்களையும் எடுத்து மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்திருக்கக்கூடிய ஆட்களுடைய பெயர், அவங்களுக்கு வந்து ரீசெண்டாக நடந்தக்கூடிய சில நிகழ்வுகள், வாழ்க்கையில் சில நிகழ்வுகளை வச்சு இந்த நட்சத்திர பாதசாரம், கிரக சேர்க்கை, அந்த கிரகங்கள் அமைந்திருக்கிற இடம், இதெல்லாம் வச்சு சில கேள்விகளை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சில கிரகங்களை வேறு கட்டத்தில் மாற்றி போட்டு பலன் சொல்லுவாங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது வாக்கியமாக திருக்கணிதமாங்கிறத விட்டுட்டு பலன்களை எப்படி சொல்கிறதுங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு, இதெல்லாம் ஒரே நாள்லாம் கற்றுக்க முடியாது, பல வருடங்கள் ஆய்வு பண்ணணும். பல ஜாதகங்களை இன்னும் சொல்லப்போனால் அந்த ஜோதிடத்துக்கெலாம் வகுப்புலாம் எடுக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா 10 வருஷம் 12 வருடம் தொடர்ந்து வந்து பல ஜாதகங்கள் எடுக்கும்போது அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது அதுலேருந்து சில அனுபவங்கள் கிடைக்கும். இதை வச்சு தான் சரி பண்ணிக்க முடியும். அதனால் நீங்கள் பலன் சொல்லும்போது 2 பஞ்சாங்கத்தையும் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் உள்ள கிரக அமைவுகளுக்கு ஏற்ப சில உங்களுக்கு பெயரை தெரிஞ்சு சரி பண்ண முடியும்னா ஜாதகத்தை சரி பண்ணிக்கலாம். சில இடங்கள் 2மே சரியாக வர்ற மாதிரி கூட இருக்கும். அதனால் இதையெல்லாம் பார்த்து தான் வந்து இது வாக்கியம்னா தப்பு, திருக்கணிதம்னா சரி, அப்படி இல்லை திருக்கணிதம் தான் தப்பு, வாக்கியம் தான் சரிங்கிறத விட்டு இந்த அனலைஸ் பண்ணி பார்த்து நீங்கள் பலன்களை எடுக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பஞ்சாங்கத்தை பேஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் உங்களுடைய நலன், உங்களுடைய பயிற்சி, உங்களுடைய அனுபவமும் எது சரி எது தவறுங்கிறத உறுதிப்படுத்தும். அதே போல் அயனாம்சம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, பூமி வந்து வட்ட வடிவமாலாம் இல்லை, கோல வடிவமாக இருக்குது, அதே மாதிரி நேராலாம் நிற்கல, சாஞ்சி தான் நிற்கிது அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த பூமியோட சாய்மானம் இருக்குது இல்லையா, இது வந்து வருஷத்துக்கு வருஷம் ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டே வருது இல்லை. இந்த சாய்மானத்தின் அடிப்படையில் இதை வந்து அயனாம்சம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெவ்வேறு அயனாம்சங்களை ஒவ்வொரு பஞ்சாங்கங்களும் ஃபாலோ பண்ணுறதுனால இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது சரியாக வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நடைமுறையில் புழக்கத்தில் திருக்கணித பஞ்சாங்கம் அதிக அளவு பின்பற்றப்படுகிறது. அதை பார்த்து பலன் சொல்லுங்கள். அதில் ஏதாவது இங்கே தவறாக வர்ற மாதிரி இருந்தால் வாக்கிய பஞ்சாங்கத்தையும் ஒரு தடவை போட்டுக்கிட்டு எது சரியாக இருக்கோ அதிலேருந்து எடுத்துக்கிட்டு நீங்கள் பலனை சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். நிச்சயமாக இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.